நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். எதிர்வரும் கோடை சீசனின் போது ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் உதகையில் வாகன நிறுத்துமிடத்தை வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு. இயற்கை எழில் கொஞ்சும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம். இச்சமயங்களில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களை காண சொந்த வாகனங்கள் மூலமாகவும் வாடகை வாகனங்கள் மூலமாகவும் வருகை புரிகின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளால் குறுகிய நகரமான உதகையில் பல்வேறு சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். உதகையில் ஏற்பட்டு வரும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் எதிர்வரும் கோடை சீசனை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்த இடங்கள் ஆய்வு கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று உதகை நுழைவு வாயில் பகுதியான சாரிங் கிராஸ் பகுதியில் வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ் தலைமையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள், உதகை நகர காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர்.